சில டைம் வந்து உப்பு கரை படிஞ்சு ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கோல்கேட் பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பேஸ்ட்டை இதில் அப்ளை பண்ணிடலாம். நாங்கள் இந்த வீட்டுக்கு குடி வர்றப்பயே ரொம்ப ஒரு மாதிரி உப்பு படிஞ்சு இருந்துச்சு. அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சதால ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. தேய்ச்சி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிக்கலாம். இப்போ நல்லா ஃபுல்லாக பேஸ்ட்டு கோல்கேட் பேஸ்ட்டு தேய்ச்சி விட்ருக்கேன். ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை தேய்ச்சி கழுவலாம். கையில் இது போல் ஒரு கம்பி நார் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே யூஸ் பண்ண கம்பி நார் எடுத்து பத்திரமா வச்சுருந்தேன். அந்த நார் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இல்லைன்னா இது போல் ஒரு கம்பி நார் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா தேய்ங்க. எவ்வளோ மோசமாக இருந்த உப்பு தண்ணிக்கரை ஒரு கோல்கேட் பேஸ்ட் போட்டு அவ்வளோ நீட்டாக போயிடுச்சு. ரொம்ப ஈஸி. ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் தேய்க்க தேவையில்லை. ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு கம்பி நார் வச்சு லைட்டாக சும்மா நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சாலே போதும். அவ்வளோ நீட்டாக ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக புதுசு போலயே இருக்குது. நம்ம இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும்னா வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி நம்ம எப்போவும் அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.